ஆண்டவர் பகிரங்கமாய் அல்லேலூயா அறிவிக்கிற மகனாய் ஆண்டுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை உன் நாவினால் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் இந்த மகனுக்காக நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. எல்லாரும் ஹல்லேலூயா சபையார் முன்பாக இந்த மகனை பிரதிஷ்டை செய்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இந்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மகனை ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இயேசுவின் நாமம் மகிமைப்பட மகனை ஊழியக்காரராய் தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா பட்டமளிப்பு விழாவிலே பாஸ்டர் மோகனிடத்தில் இவர்கள் பட்டம் பெற்று அல்லேலூயா 2 ஆண்டு கால வேதாகம கல்லூரியை முடித்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இதற்காக உங்களோடு கூட இருப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அல்லேலூயா எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் உங்களை அல்லேலூயா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்ற தலைப்பில உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்க அல்லேலூயா இருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மரித்தார், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வரையிலும் நீங்கள் நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல பாதத்தில் விழுந்தேன். பயப்படாதே, முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். திறவுகோல் உடையவராய் இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? அவர் பாருங்க, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோல் அவர்கிட்ட இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? மரணம் அவரை அல்லேலூயா அவரை என்ன பண்ணாது? மரணம் அவரை சேதப்படுத்தாது. ஏனென்றால் அவர்தான் திறவுகோல். அந்த திறவுகோல் ஆகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த திறவுகோல் ஆகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு எப்பேற்பட்ட கொடிய வியாதியா இருந்தாலும் அவர்களை சேதப்படுத்த மாட்டாது. என்ன சொல்லுங்க? எப்பேற்பட்ட கொடிய வியாதியா இருந்தாலும், அது கேன்சர் வியாதியா இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்தவர்கள் விடுதலை பெறுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் ஒரு பரபரப்பான நாள், மிகவும் ஒரு களி கூறுகிற நாள், எல்லாரும் ஆச்சரியப்படுகிற நாள், எல்லோருக்கும் அற்புதத்தின் நாள். ஏன் அற்புதத்தின் நாள் என்றால், இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்த பொழுது அங்கிருக்கிற, அதாவது பக்கத்தில் இருக்க சீசி மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இருட்டோட எழுந்து கல்லறைக்கு அருகில போய், கல்லறை கிட்ட போயிட்டு அவரை தேடி பார்க்கிறார்கள். கல்லு புரட்டப்பட்டிருந்தது.
அந்த கல் புரட்டப்பட்டிருந்த அந்த கல்லறையில போய் பார்க்கும்போது வெறும் வெள்ளையான துணி மாற்றம் தான் இருக்கிறது. ஆனால் இயேசுவை காணுமே என்று கதறிக்கொண்டிருக்கிறாங்க. கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது 2 தூதர்கள் அவருடைய கல்லறை வைக்கப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. அந்த கல்லறைக்காரர் அந்த தூதர்களை போய் கேட்கிறாங்க, இங்கு இயேசுவை கண்டீர்களா? என் ஆண்டவரை நாங்கள் இங்குதான் அடக்கம் செய்தோம், அவரை காணோமே என்று அவங்களுக்குள்ளே ஒரு பதட்டம் ஏற்பட்டது. ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பா இருந்தது. அந்த பரபரப்பு அந்த கல்லறை தோட்டத்தையே ஒரு வழி ஆக்கிட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? கல்லறை தோட்டத்துல நம்ம வைத்த ஆட்கள் காணமே என்று தேடுவீங்களா? அதே போல தேடி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொன்னாரு, தேவதூதன் சொல்றாரு, அவர் உங்களுக்கு சொல்லவில்லையா 3ஆம் நாள் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லவில்லையா? நீங்கள் அறியவில்லையா என்று கேட்கிறார். அதற்கு அப்புறம் போயிட்டு அல்லேலூயா, அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்லுங்க என்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அவர் அல்லேலூயா, இங்கதான் இருக்கிறேன் என்று கர்த்தர் நிலை நிற்கிறார். அவரை தோட்டக்காரர் என்று அவரை என்ன பண்ணிட்டாங்க? நினைச்சிட்டாங்க. மனதுல எண்ணிக்கொண்டு இருந்தார்கள். அப்புறம் பார்த்தா அல்லேலூயா, அவர் நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னார். சொல்லும் பொழுது அவர்களுக்கு ரபுனி என்று அவரை காலை கையை தொட்டு வணங்கத்துக்கு வச்சாங்க. என்னை தொடாதீர்கள், நான் பிதாவிடத்துல இன்னும் போகல, பிதாவிடத்துல போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஒரே பரபரப்பு. எல்லாம் ஊருக்கு போகிற சீஷர்கள்லாம் பார்க்குறாங்க. அன்றைய தினத்துல 500க்கு பேர் மேல பார்த்திருக்கிறாங்க ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் தேவனை. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கும் நாம் அந்த உயிர்த்தெழுதலின் தேவனை நாம் அல்லேலூயா கண்டு கழிக்க வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த உயிர்த்தெழுதல் தேவன் நம்மோடு எப்பொழுதுமே கூட இருக்கிறார். நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றும் ஜீவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இன்றும் ஜீவிக்கிறார். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். பக்கத்துல பார்த்து சந்தோஷமா கை கொடுங்க. ஹalleluya, hallelujah, happy resurrection day, hallelujah, happy resurrection day, hallelujah. Easter day அப்படினு சொல்றதை காட்டிலும் happy resurrection day, hallelujah. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட நாள், உயிர்த்தெழுந்த நாள், hallelujah. ஆகவே அவரை நாம் துதித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், hallelujah, hallelujah. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது லூக்கா புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். அற்புதங்களில் ஜீவிக்கிறார், அற்புதங்கள்ல ஜீவிக்கிறார். அவர் பெரிய அற்புதர். எல்லாம் சொல்லுங்க, அவர் பெரிய அற்புதர். லூக்கா 15:7 பார்க்கிறோம். முதலாவது மனம் திரும்ப நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். சொல்லுகிறேன், போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அல்லேலூயா 100 நீதிமான்கள் அல்லேலூயா ரட்சிக்கப்படுவதை காட்டிலும் ஒரே ஒரு பாவி மனம் திரும்புதல் என்னது? பரலோகமே
சந்தோஷப்படும். இதுதான் அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் என்ன ஆகுமா? சந்தோஷப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு ஒரு பெரிய அல்லேலூயா. சொத்து எல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும்? தகப்பனிடத்துல போய் கேட்கிறார். சொத்தெல்லாம் வாங்கி கொண்டு போகிறார். போயிட்டு எல்லாவற்றையும் செலவழித்து அதற்கு அப்புறம் அவர் பன்றிக்கு கிடைக்கிற அந்த தவிட்டு கூட எனக்கு கிடைக்கல என்று கதறி அழுது வேதனைப்படுகிறார். வேதனைப்படும் பொழுது அவருக்கு தகப்பன் வீட்டை நினைப்பதற்கு ஆண்டவர் கால அவகாசத்தை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த கால அவகாசம் தகப்பன் வீட்டை நினைக்க வைக்கிறது. தகப்பன் வீட்டுக்கு போக சொல்லுகிறது. தகப்பன் வீட்டுக்கு போய் என்ன பண்றாரு? மன்னிப்பு கேட்க சொல்லுகிறது. இதுதான் அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் அற்புதம். அப்பொழுது ஒரு பாவி மனம் திரும்புதல் பரலோகமே சந்தோஷப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு பாவிக்காக நீங்க கண்ணீர் விட்டு அழும்போது பரலோகமே சந்தோஷப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. அநேக அறுவடைகள் உண்டு. நீங்களும் என்ன பண்ணாத இருக்கீங்க? அதை செய்யாமல் இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? வெளியரங்கமாய் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணிங்க. கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணிக்கும் போது உன் வாழ்க்கை வித்தியாசப்படும். கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணிக்கும் போது உன் வாழ்க்கையில மிகுந்த சமாதானம் ஏற்படும். அப்பவே சொன்னேன், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது உலகத்திலே மிக சிறந்தது ஊழியம். விசுவாசிக்கிறீங்களா? அது எவ்வளவு பெரிய பிரதம மந்திரி ஊழியமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிரசிடென்ட் ஊழியமா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஊழியம் எது? இந்தியாவில் மிகப்பெரிய ஊழியம் எது சொல்லுங்க? பிரசிடென்ட் ஊழியம். அதாவது பிரசிடென்ட் மக்களுக்காக முதல் ஜனாதிபதி. ஜனாதிபதி முதல் பிரஜை. ஃபர்ஸ்ட் பிரஜை யாரு? முதல் குடிமகன் யாரு? ஜனாதிபதி. அப்போ ஜனாதிபதி ஊழிய வேலையை காட்டிலும் பிதாவுக்கு ஊழியம் செய்வது மிகவும் பிரதானமானது. விசுவாசிக்கிறீங்களா? மிகவும் பிரதானமானது. அந்த ஊழியத்தை நாம் விட்டு மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமானால் ஆண்டவருக்கு அது என்னது? பிடிக்காதது. உங்கள் யாவரையும் நடக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒரு பாவி மனம் திரும்புதல் மிகவும் ஆண்டவருக்கு பிடித்தமானது. பரலோகமே சந்தோஷப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் முதல் அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருத்தர் ஞானஸ்தானம் எடுப்பது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நம்முடைய சபையில 2 பேர் ஞானஸ்தானம் எடுக்க ஹல்லேலூயா தீர்மானித்து இருக்கிறார்கள். அவர்களை ஹல்லேலூயா குறித்து பரலோகமே சந்தோஷப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா. முதல் அற்புதம் எங்கிருந்து வருகிறது? காணாமல் போன ஒரு ஆட்டு. 100 ஆடுகள் இருந்தாலும் பரவாயில்ல, 99 ஆடுகளை ஒரு இடத்துல அவர் ஆண்டவர் ஹல்லேலூயா விட்டுட்டு ஒரு ஆடு காணாமல் போன ஆட்டை தூக்கிட்டு தோள் மேல போட்டுட்டு வருவார். போட்டுட்டு அந்த மேய்ப்பன் வந்து அந்த ஆட்டை என்ன பண்ணுவார்? தடவி கொடுத்து அதை சரி கட்டுவார். ஆகவே இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆண்டவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு யாருக்காவது நீங்க ஜெபிக்காத இருக்கீங்களா? உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மனம் திரும்பாத இருக்காங்களா? பிறருக்காக நீங்க ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தகப்பன் வீட்டை மறக்க கூடாது. விசுவாசிக்கிறீங்களா?
தகப்பன் வீட்டை நீங்கள் நினைவு கூற வேண்டும். நமக்கு 2 வீடு இருக்கு. என்ன வீடு? 2 வீடு இருக்கு. உலக பிரகாரம் பார்த்தா 2 வீடு, ஆவிக்குரிய பிரகாரம் பார்த்தா 3 வீடு. 2 வீடு என்ன சொல்லுங்க? 2 வீடு என்ன வீடு? தகப்பன் வீடு ஒண்ணு, புகுந்த வீடு ஒண்ணு. எப்படி? தாய் தகப்பன் வீடு ஒண்ணு, புகுந்த வீடு ஒண்ணு. அதுக்கப்புறம் பரலோக வீடு. விசுவாசிகளா? இந்த பரலோக வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பூலக திருச்சபையில நாம் அங்கத்தினராய் இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? பூலக திருச்சபையில நாம் அங்கத்தினராய் இருக்க வேண்டும். அங்கத்தினராய் இருக்க வேண்டும் என்றால் வெளியரங்கமாய் நான் கிறிஸ்தவன் என்று உங்களை வெளிப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்காக நீ ஒப்பு கொடுக்கும் போது உன் வாழ்க்கை வித்தியாசப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த வெளியரங்கமாய் நீ ஆண்டவர் இயேசுவை நான் துதிக்கிறேன், வெளியரங்கமாய் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று நீ சொல்லி மனம் திரும்பும் போது உன் வாழ்க்கை அல்லேலூயா வித்தியாசப்படும். பரலோக தேவன் உங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். பரலோகமே சந்தோஷப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவருடைய கட்டளை. ஆகவே இன்றைக்கு தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாய் அல்லேலூயா, நீங்க அல்லேலூயா இந்த நாளிலே தாய் தகப்பன் வீட்டையும் மறக்க கூடாது. புகுந்த வீட்டுக்கும் நீங்கள் கனம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, பரலோக வீடுக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் அல்லேலூயா பூலகத்தில் இருக்கிற திருச்சபையில நீங்கள் அங்கத்தினராய் இருக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பூலகத்தில் இருக்கிற திருச்சபை, நம்முடைய மனப்பாக்கத்தில் இருக்கிற திருச்சபையில நீங்கள் அங்கத்தினராய் இருப்பது மிகவும் சந்தோஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். இந்த திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபை. இந்த திருச்சபையில நீங்கள் அங்கத்தினராய் இருப்பது அல்லேலூயா ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான காரியம். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் மரித்தார், சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது பயங்கரமான வியாதியிலிருந்து இயேசு விடுவிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்பை பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குமா? சுகம் கிடைக்கும். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், அது கொடிய வியாதியா இருந்தாலும், அல்லது கேன்சர் வியாதியா இருந்தாலும், அல்லது எந்த ஒரு வியாதியா இருந்தாலும், எலும்புருக்கியா இருந்தாலும், எல்லாவற்றிலும் அவருடைய தழும்புகளுக்கு மருந்து உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய தழும்பை பார்த்தா உனக்கு சரீரத்தில் காணப்படுகிற எந்த தொற்றும் வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த தொற்றும் வராது, எந்த வியாதியும் உன்னை அணுகாது, எந்த உயிர்கொல்லியும் உனக்கு என்ன பண்ணாது, உன்னுடைய சரீரத்தை பாதிக்கப்படாது. அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மோசேயை பார்த்து முறுமுறுத்தார்கள். முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவர் கிட்ட இவர் முறையிடுகிறார். முறையிடும் போது ஒரு சர்பத்தை, கொள்ளிவாய் சர்பத்தை அனுப்புகிறார். அனுப்பி எல்லா இஸ்ரேல் ஜனங்களையும் முறுமுறுத்த யாவரையும் கடிக்குது. கடிச்ச பிறகு எல்லாரும் நிறைய பேர் மரிக்கிறத மோசே காண முடியல.
ஆண்டவர்கிட்ட மீண்டுமாய் போய் முறையிடுகிறார். ஆண்டவரே, இந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் நீங்கள் ஏற்படுத்தினது, இது எல்லா ஜனங்களையும் கடித்து கொண்டிருக்கிறது, எல்லாரும் மரித்து கொண்டிருக்கிறார்கள், இதற்கு என்ன தடை பண்ண வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் மீண்டுமாய் மோசேயிடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு சர்ப்பத்தின் உருவத்தை என்ன பண்ண, வெண்கலத்தால் செய்து ஒரு கொம்பின் மேல வை, ஒரு தூணின் மேல் வை. அதை பார்த்தவர்கள் எல்லாம் என்ன ஆவாங்க, சுகம் பெறுவார்கள். அதை பார்க்க சொல்லு என்று சொல்றார். எல்லாரும் பார்த்தாங்க, சுகம் பெற்றார்கள். ஒரு வெண்கல சர்ப்பத்துக்கு பார்த்தவர்களே சுகம் பெற்றார்கள். அங்கு எல்லாரும் சுகம் பெற்றார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலம், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல சிலுவையை நோக்கி பார்த்தவர்கள் எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகம் பெறுவார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 91வது சங்கீதத்தை நீ வாசிக்கும் போது ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். எத்தனையோ முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 91வது சங்கீதத்துல பயங்கரமான வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் அவருடைய அடைக்கலம், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நமது சிறகுகளால் உன்னை மூடுவார். செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அல்லேலூயா. பரிசையும் கேடகமாகும். பாருங்க, அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுவார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களாக இருந்தாலும் சுகமாவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் பயந்து கொண்டு இருக்காதீங்க, சோர்வோடு கலங்காதீங்க. ஐயோ, எனக்கு பயம் வந்துச்சு, டாக்டர் இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை எனக்கு கொடுத்துட்டார், இது 4வது ஸ்டேஜ் ஆயிடுச்சு, இது 3வது ஸ்டேஜ் ஆயிடுச்சு, இது 5வது ஸ்டேஜ் ஆயிடுச்சு நினைக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு ஹல்லேலூயா தழும்புகளால் சுகமாக்கும் வல்லமையை ஆண்டவர் அற்புதமாய் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அது எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும், கொரோனா வியாதியில நிறைய பேர் மரித்தார்கள். அநேகரை நாம் சொப்பனத்தின் மூலமாக பார்த்து மரித்து பயங்கரமான ஒரு எல்லா நாடுகளிலும் மரித்து குவியல் குவியலா ஒரே பள்ளத்துல குவிக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் சொப்பனத்தை காண்பித்தார். அந்த சொப்பனம் என்னவென்றால், அந்த கொரோனா நாட்களிலே நடந்த சொப்பனம் ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ இதே மார்ச் மாதம் தான். மார்ச் மாதத்துல எனக்கு ஒரு கர்த்தர் ஒரு கனவு கொடுத்தார். அந்த சொப்பனத்தில ஒருவரை அடக்கம் பண்ண நானும் ஆர்வம் போகும்போது அந்த அந்த கல்லறை தோட்டக்காரர் இடத்துல நான் பேசுறேன். அங்க அது ஒரு சின்ன ஒரு ஆபீஸ் போல இருக்கிறது. அங்க எல்லாரும் கல்லறையில அடக்கம் பண்ணிட்டு ஒருவரை போறாங்க. போகும்போது அவங்க கிட்ட பேசுறான், அந்த கல்லறை தோட்டக்காரர்கிட்ட, ஐயா, இந்த இடத்துல இப்போ ரொம்ப கம்மியா இருக்குல்ல, எப்படி அடக்கம் இந்த நேரத்துல உங்களுக்கு கம்மியா இருக்குல்ல, எல்லாம் கொரோனாக்கா பயந்துட்டான். அவர் சொல்றாரு, ஐயா நீங்க அப்படி சொல்றீங்க, நீங்க நிக்கிற இடம் இங்கிருந்து கிட்டத்தட்ட அந்த லாஸ்ட் முனை வரைக்கும் காட்டுறாரு. இந்த நடக்கிற இந்த இடத்துல எல்லாமே கீழே லாரி லாரியா நாங்க குவிச்சிருக்கிறோம். பிணங்கள் ராத்திரி நேரத்துல லாரி லாரியா கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மிகவும் வேதனையும் பயமும் உண்டாயிற்று.
வேதனையும் பயம் உண்டாயிட்டு ஆரம்பிட்ட நான் சொல்றேன், அப்பா இத மாதிரி சொல்றாங்களப்பா, அப்போ அவ்வளோ பேர் மரிக்க போகிறாங்க என்று ஆண்டவர் கனவுல காண்பிக்கிறார். எதனால? கொரோனா வியாதியினால, கொரோனா தொற்றுனால மரிக்க போகிறார்கள் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். அதே போல கிட்டத்தட்ட 1 வருட காலம் மிகவும் கொடிய காலமாக இருந்தது. பெரிய பெரிய நபர்கள் எல்லாம், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் மரித்தார்கள். எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆண்டவரே, இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஒருவருக்கும் எங்களுடைய சபையில யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கலங்கி நான் ஜெபித்தேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சபையில ஒருவருக்கும் அந்த கொரோனா வியாதி ஒருவருக்கும் வரவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? யாருக்காவது வந்திருக்காதா? யாருக்காவது வந்ததா? ஆனால் பிறருக்கெல்லாம், நாம் கேள்விப்பட்டவர்களுக்கெல்லாம் வந்தது, பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு வந்தது, எல்லாருக்கும் வந்தது. எல்லாவற்றையும் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக காண்பித்தார். விசுவாசிக்கிறீங்களா? சொப்பனத்தின் மூலமாக காண்பித்தார். இங்கு அநேகருக்கு ஹல்லேலூயா கொரோனா வியாதி வந்த பொழுது நம்முடைய தெருக்களில ஹல்லேலூயா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. என்னை கூப்பிட்டு ஜெபிக்க சொல்றாங்க. நீங்க தலை மேல கை வைக்காதீங்க. சும்மா நான் சொல்லிட்டேன், என்ன அந்த கொரோனா என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது என்று தலை மேல 2 பேருக்கு ஜெபிச்சுட்டு கையை வச்சு ஜெபிச்சேன். என்ன சேதப்படுத்தல, உங்களிடத்துல நான் உயிரோடு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். என்ன சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 1 மாத காலமா அவர்கள் ஹாஸ்பிட்டல் போய் தங்கிட்டு வந்தாங்க. ஹல்லேலூயா, உயிரோடு வந்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு தேவனை தவிர நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எந்த கொள்ளை நோய் வந்தாலும் என்னை சேதப்படுத்தாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. இந்த சபையில இருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு, விசுவாசிகளோடு, தேவனை துதிக்கிறவர்கள், நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கும் ஒரு சேதமும் அணுகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்குத்தான் பயங்கரமான வியாதிகள் இருந்து இயேசு ஜீவிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பயங்கரமான வியாதியிலிருந்து இயேசுவை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை நோக்கி பார்க்கும் போது நீ ஜீவிக்கிறதை ஆண்டவர் உனக்கு கண்ணுக்கு எதிரே காட்டுவார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எத்தனை ஸ்டேஜ்னா போட்டோம், எத்தனை ஸ்டேஜ்னா ஏறட்டும், எத்தனை ஸ்டேஜ்னா வரட்டும், நீ பயப்படாத. கர்த்தர் எனக்கு ஜீவனை தந்தார். விசுவாசிங்களா? கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்தாரே, கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்தாரே என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் அந்த நம்பிக்கை, விசுவாசம், வைராக்கியம் உனக்குள்ளே இருந்தா எந்த ஸ்டேஜ்னா போ. டாக்டர் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் கூட சொல்லிட்டோம். அது உங்களுக்கு அச்சம் வரக்கூடாது, பயம் வரக்கூடாது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துக. கர்த்தரை நீ நோக்கி பார்த்த முகம் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது அற்புதங்களிலிருந்து இயேசு ஜீவிக்கிறார் என்று நீ சொல்லு, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவதாக வேத வசனத்தின் மூலமாய் தேவன் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவதாக நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின புத்தகம் 21:33 வாசிப்போம். 21:30 என்ன கொடுத்திருக்கிறார்? மாத்திரை போல கொடுத்திருக்கிறார். வசனத்தை உனக்கு மருந்து போல கொடுத்திருக்கிறார். சுகமளிக்கிற மருந்து, சுகமளிக்கிற மாத்திரை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. சுகமளிக்கிற மாத்திரை வசனம், சுகமளிக்கிற மருந்து வசனம். எல்லாம் சொல்லுங்க. சுகமளிக்கிற மருந்து என்னவா இருக்கிறது? வசனம். சுகமளிக்கிற வார்த்தை வசனம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு சுகம் அளிக்கிறது எதனால அப்படின்னா, திரும்ப அந்த வசனம் வாசிங்க. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால்
என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பனா என்ன அர்த்தம்? வசனத்தின் மூலமாக நமக்கு பிழைப்பு உண்டு. வார்த்தையை கேட்பதனால பிழைப்பு உண்டு. வார்த்தையை சொல்லுவதனால நமக்கு பிழைப்பு உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தையை நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்கள் வைச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, நீங்க வாசித்து பார்க்கும்போது தொற்காள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ, தொற்காள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ, அவள் நல்ல ஊழியம் செய்து கொண்டு அந்த பகுதியில எல்லாருக்கும் மேன்மையானதையும் நன்மையானதையும் செய்து கொண்டு வீடுதோறும் ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு சிஷி, வீடுதோறும் ஜெபிக்கிற அந்த நல்ல ஒரு சிஷியை பார்க்கும்போது அந்த தொற்காள் மிகவும் உண்மையான ஸ்திரீயாய், சிஷியாய், ஆண்டவருக்கு பிரியமான ஸ்திரீயாய் இருந்தார். அவர்கள் வியாதிப்பட்டு ஒரு நாள் மரிக்கும் பொழுது அங்க இருக்கிற ஊர் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அழுது வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. கலங்கி கொண்டு இருக்கும் போது அதுல 2-3 பேர் ஓடி போய் பேதுருவை கூப்பிட்டு கொண்டு வராங்க. கூப்பிடும் போது அந்த நேரத்தில் என்ன நடக்குது என்றால், பேதுரு வந்து அடக்க ஆராதனை செய்வார் என்று நம்பி அவரை கூப்பிட்டு கொண்டு வராங்க. அவர் என்ன பண்ணிட்டார்? மேல் வீட்டில அவர்களை குளிக்க வைத்து அந்த யூதர்கள் முறைப்படி அடக்கம் செய்வார்கள். அப்போ அந்த அடக்கம் செய்வதற்கு எல்லா செயல்களையும் செய்து விட்டார்கள். செய்யும் பொழுது பேதுரு என்ன பண்ணிட்டாரு? எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டார். வெளியே அனுப்பிட்டு 2 பேர் மட்டும் கூட வச்சுட்டார். அந்த தொற்காலை என்ன பண்ணிட்டார்? தொற்கால் என்றால் என்ன? தபித்தாள். தபித்தாள் என்று அர்த்தம். வாசிங்க, அந்த எடுத்திருக்கீங்களா? ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு பணி செய்கிற மகள். அப்போ அந்த தொற்காலை என்ன பண்றாங்க? அவர்கள் மரிப்பதற்கு அடக்க ஆராதனைக்காக பேதுருவை கொண்டு வந்தார்கள். பேதுருவை கொண்ட போது அந்த தொற்கால் அல்லேலூயா திருப்பி என்ன பண்ணாங்க? அவருடைய சரீரத்தை இப்படி திருப்பி போட்ட பிறகு, தொற்கால நீ எழுந்துரு, தபித்தாலே நீ எழுந்துருன்னு சொல்லும் போது அந்த பெண்மணி அப்படியே என்ன பண்ணிட்டாங்க? கண்களை திறந்து விழித்து பார்க்கிறாங்க. இது உலகெங்கிலும் ஆச்சரியத்தை கொண்டு வந்து நிறுத்தியது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், வியாதிஸ்தர்களை சுகமாக்கும், மரித்தோர்களை உயிரோடு எழுப்பும். விசுவாசிக்கிறீங்களா? அந்த தொற்கால், அந்த தபித்தாள், அதாவது தபித்தாள் என்ன பண்ணிட்டாங்க? தேவனுக்கு நற்காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் அல்லேலூயா சபையில இருப்போமானால், சபையில நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுக்கு பலவீனங்கள் ஏற்படாது. சோர்வுகளை ஆண்டவர் எடுத்து போடுவார். உங்களுக்கு அல்லேலூயா வார்த்தையின் மூலமாக ஜீவன் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு பெரிய மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் நல்ல ஜெபிங்க, ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் அல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தைக்கு மிகுந்த அல்லேலூயா உற்சாகத்தை கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை தினந்தோறும் வேத வசனத்தின் மூலமாக படிங்க.
கர்த்தருடைய வார்த்தைக்கு அல்லேலூயா தன்னை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களோடு ஜீவிக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை ஜீவிக்கிறார். பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாமும் கூட தேவனுக்காக தன்னை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அல்லேலூயா ஸ்தோத்திரம். முதலாவது அற்புதங்களிலே ஜீவிக்கிறார். இரண்டாவது பயங்கரமான வியாதியின் நேரத்திலும் இயேசுவை நோக்கி நீ பார்க்கும்போது நீ சுகம் பெற்று அவருடைய தழும்புகளால் சுகமாவீர்கள் என்று இயேசு ஜீவிக்கிறவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேத வசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை உங்களுக்கு அல்லேலூயா எப்பொழுது சொல்லிக்கொள்ள அல்லேலூயா அல்லேலூயா வார்த்தையின் மூலமா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யும். நாம் எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். காரியம் செய்வார். அல்லேலூயா. பெரிய அற்புதம் செய்தவர். அல்லேலூயா. அற்புதத்தின் மூலமாக இயேசு ஜீவிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை அற்புதங்களை செய்வதற்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பயங்கரமான வியாதி இருந்தாலும் இயேசு ஜீவிக்கிறார் என்று உன் நாவினால் அறிக்கையிடும் போது இயேசுவின் தழும்பை நீ எண்ணிப்பார். ஆண்டவருடைய தழும்பை நீ எண்ணிப்பார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க அல்லேலூயா நீங்க ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வேத வசனத்தில ஜீவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வேத வசனத்தில ஜீவிக்கிறார். வியாதி நேரத்தில இயேசு ஜீவிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வியாதி நேரத்தில இயேசு ஜீவிக்கிறார். அற்புதங்களிலே ஜீவிக்கிறார். இன்றைக்கு அடையாளங்களிலே ஜீவிக்கிறார். நன்மையான செய்வதற்காக இயேசு இன்றைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளே உம்மை அறிகின்ற அறிவு வரட்டும், ஞானம் வரட்டும். ஒருவருக்கொருவர் அல்லேலூயா ஜெபிக்கிறவராய் மாறட்டும். பிறருக்காகவும் நண்பர்களுக்காகவும் உறவினருக்காகவும் ரட்சிக்கப்படாத உறவினருக்காகவும் பாரப்படுங்க. இந்த நேரத்தில் நீங்க ஜெபிங்க. எல்லாரும் ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கிற நேரத்துல கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. வல்லமை புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்க ஹல்லேலூயா ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். மகளே, உன்னை கொண்டு பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறார். அவர் மரித்தாலும் ஜீவிக்கிறார், உயிரோடு எழுந்தார் என்பதை நீ மனதில் வைத்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டே. கர்த்தாவே, இந்த நாளில் ஜெபிக்கிற யாவருக்கும் நீர் மகிமையான காரியங்களை செய்ய, அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் காணட்டும். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே யெகோவாவுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் சமாதான சுகமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலங்களிலும் நாம் உயிரோடு எழுந்த இயேசுவோடு கூட இருப்பதாக. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் வாழ்த்துங்கள். இருந்த இடத்திலே அமரும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு ஒரு அல்லேலூயா ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள்